ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா 2014 ரிஜிஸ்டரான பிஎம்டபிள்யூ. ஆனால் மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா 2013. செகண்ட் ஓனர் 1,10,000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ரன் ஆயிருக்கு. டீசல் ஆட்டோமேட்டிக்கு. இது வேரியன்ட் பார்த்தீங்கன்னா X3 X-Drive 20D மாடல் வந்துடும். இதுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11.9 லேக்ஸு. இதுக்கு லோன் வந்து கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா அது வண்டி கொஞ்சம் ஓல்டு இதில் இருக்கனால அது மட்டும் கொஞ்சம் பார்க்கணும். மற்றபடி நம்ம காரை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதான் கீ. ஸோ லாக்கு, பூட் ஓப்பனு, அன்லாக்கு. நம்ம அன்லாக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு காரோட பாடி கண்டிஷனை பார்த்துடலாம். இது ஒரு ஆல்மோஸ்ட் லைக் 12 இயர்ஸ் ஓல்டு. ஸோ நீங்கள் டயர் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேட்சிங் வந்துடுது. ஆனால் 12 இயர்ஸ் ஓல்டு வண்டியாக இருந்தாலும் பாடி கண்டிஷன் நல்லா தான் இருக்கும். ஸோ பாடி வந்து பெருசாக நீங்கள் எடுத்து திரும்பி ரீஒர்க் பண்ணுற மாதிரி அதெல்லாம் எதுவும் இருக்காது. உங்களுக்கு மேபி ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ் ஓல்டுனால. பட் ஸ்டில் உங்களுக்கு பின்னாடி ரியர் வைப்பர்ஸ் வந்துடுது, பேட்சிங் வந்துடுது. ஸோ அண்டர் பட்ஜெட்டில் ஒரு 12 லேக்ஸ்க்குள்ளே பிஎம்டபிள்யூ வாங்கணுன்றவங்களுக்கு இது ஒரு பக்காவான காரு. ஸோ இன்டீரியர் செக் பண்ணிடலாம். இன்டீரியர் அந்தளவுக்கு கிராண்டாக இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சொன்ன மாதிரி கொஞ்சம் வண்டி பழசுன்றதுனால கொஞ்சம் எல்லாமே அவுடேட்டடாக தான் இருக்கும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் கீழே ஸ்டார்ட்டு. கேஜ் கிளஸ்டர்ஸ் எல்லாமே மேனுவல் தான். இதில் ஆட்டோமேட்டிக் இதில் டிஜிட்டலாக எதுவுமே வராது. மோஸ்ட்லி எல்லாமே உங்களுக்கு மேனுவல் தான். ஃபியூவல்லேருந்து ஆர்பிஎம்லேருந்து என்ஜின் டெம்பரேச்சர், கிலோமீட்டர் பர் ஹவர் எல்லாமே இது வந்துடும். ஒரு சின்ன இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. சீட் கண்டிஷன் எல்லாமே கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஓகேன்ற கண்டிஷனில் தான் இருக்கும். ஒரு சின்ன சென்டர் ஸ்டோரேஜு. மற்றபடி ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லைங்க. இது ஆஸ் யூஸ்வல் கார் தான். மற்றபடி இது க்ரூஸ் கண்ட்ரோலு நீங்கள் ஹைவேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். கால் அட்டன் பண்ணது, இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், ஹெட்லைட்டு இது பண்ணது அதெல்லாம் ரைட் சைட் ஆஃப் த ஸ்டேரிங் பாரில் வந்துடுது. 4 டோர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான, விண்டோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு. இதுக்கு உங்களுக்கு சன்ரூஃப் அதெல்லாம் எதுவுமே வராது. ஸோ ஒரு பேஸ் மாடல் ஃப்ரம் பிஎம்டபிள்யூன்ற மாதிரி தான் இருக்கும். கூலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ ஓகே, நம்ம வண்டி ஆஃப் பண்ணிட்டு ரியர் சீட் செக் பண்ணிடலாம். ஸோ ரியரில் உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் வந்துடுது. கீழே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் சிஸ்டம் மாதிரி வந்துடுது. அதில் பெருசாக ஒன்று வைக்க முடியாது. உங்களுக்கு சென்டர் ஆம்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் கப்போல்டர்ஸ் எதுவும் கிடையாது. உங்களுக்கு 3 ஹெட்ரெஸ்ட் வந்துடுது. பெஞ்ச் சிஸ்டமில் தான் உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 3 பேர் உட்காந்து போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்தளவுக்கு கஷ்டம் தெரியாது உங்களுக்கு. மற்றபடி இது ஓப்பன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் விண்டோ கண்ட்ரோல் பண்ணுறது வந்திருக்கு. இன்கேஸ் நீங்கள் வந்து 2 பேர் தான் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை 3 பேர் தான் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரியர் சீட்டை ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஸ்டோரேஜாகவோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அந்த சீட்டுமே உங்களால் ஃபோல்ட் பண்ண முடியும். ஸோ அது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ட்ராவல் பண்ணதை பொறுத்து உங்களுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நான் காரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். செக் பண்ணி பாருங்கள். ஷோரூமோட கான்டாக்ட் நம்பரும் போடுறேன். நீங்கள் கால் பண்ணி பேசலாம், இல்லை நேரில் வந்து செக் பண்ணலாம். தேங்க்யூ.